ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்லேயே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு கொரியன் படமான டார்க் நைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம். பேய் ஓட்டுறது, பேய் பிடிக்கிற கதையெல்லாம் 70s வரை உச்சத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அது சம்பந்தமான கிரியேட்டிவிட்டிக்கு பஞ்சம் தான். ஏன்னா அந்த ஜானருக்கான ட்ரோப்புங்கெல்லாம் முன்ன இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கு. உதாரணத்துக்கு மனுஷங்க மேல பேய் ஏறிக்கிறதும், முரட்ட குரல்ல பேசுறதும், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் சர்ச் எதிர்க்கிற மாதிரி தான் இதுவரை இருக்கு. அதனால ஒரு வழக்கமான எக்ஸாசின் படத்துல என்ன பார்ப்பீங்களோ அதே தான். என்ன இதுல ஆம்பளை ஃபாதராருக்கு பதிலா 2 கன்னியாஸ்திரிங்க அந்த பேயை விரட்ட பாக்குறாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல ஃபாதர் ஆண்ட்ரியும் அவரோட அசிஸ்டன்ட்டும் ஒரு டீனேஜ் பையன் ஹூஜுன் மேல ஏறிட்டு இருக்க ஒரு பவர்ஃபுல்லான பேயை ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணி தோத்து போறாங்க. கீழே 2 பஃப் சிகரெட் இழுத்து முடிச்சிட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க சிஸ்டர் ஊனியா. அவங்க சீக்கிரமாவே பேயை ஓட்டிடுறாங்க. ஆனா அது டெம்பரரியா தான் விலகி இருக்கு. அடுத்து பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறான். அங்க இன்சார்ஜா இருக்க ஃபாதர் இது சைக்காலஜிக்கல் விஷயம் தான் சொல்றாரு. சிஸ்டர் ஊனியா அதெல்லாம் இல்ல, அவனை பிடிச்சிருக்கிறது ரொம்ப மோசமான 12 கெட்ட பையங்கள்ல ஒண்ணு, அது அவ்வளவு ஈஸியா விட்டுறாதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சாவு விழ சிஸ்டர் ஊனியா பையனை எப்படியாவது காப்பாற்றணும்னு இவங்கள மாதிரியே ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கிற இன்னொரு நன்னு மிஷேல துணைக்கு சேர்த்துக்கிறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, கடைசியில பையனை காப்பாற்ற முடிஞ்சுதான்னு தெரிய வரதுதான் இந்த டார்க் நைன்ஸ். இதுல எது ஒர்க் ஆகலன்னா அந்த பேய் பிடிச்ச ஹூஜுன் கேரக்டர் தான். இந்த ஹூஜுன் யாரு, அவனை பத்தி கவலைப்படுற அம்மா கிட்ட என்ன மாதிரியான கனெக்ஷன் இருந்தது, இந்த சிஸ்டர் ஊனியா இவனை காப்பாத்துறதுக்கு ஏன் ஆர்வமா இருக்காங்க, என்ன காரணம்னு ஒண்ணுமே தெரியல. லாஸ்ட் பார்ட் அப்பதான் அந்த கேரக்டருக்காக ஏதோ எழுதியிருக்காங்க. ஏற்கனவே பேய் பிடிச்சிருக்கும் போது தான் அந்த கேரக்டரை மீட் பண்றோம். பெரும்பாலான நேரம் மயக்கத்துல இருக்கான், இல்ல வீல் சேர்ல அமைதியா உட்கார்ந்துருக்கான். என்ன ஆச்சு எப்படி ஆச்சுன்னு ஒரு முன்கதையும் கிடையாது நம்ம அவனை பத்தி கவலைப்படுறதுக்கு. மற்றபடி இதுல என்ன நல்லா இருக்குன்னா 2 லீட் கேரக்டர்களோட நடிப்பும் படத்தை பிடிச்ச விதம் தான். சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், அந்த மந்தமான பில்டிங்ஸ், டார்க்கான செட்டிங்ஸ்ன்னு ஒரு எக்ஸாசிஸ்ட் ஃபீலை டெலிபரேட்டா கொடுத்துருக்காங்க. சில இடங்கள்ல மாடர்ன் கார்களை காமிக்கலன்னா அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. ஆனா நல்ல வேலை பேய்ங்க ஸ்கிரீன்ல இருந்து நம்ம மேல குதிக்கல. 1-2 இடத்த தவிர ஜம்ஸ்கேர்ஸே இல்லை. நீங்க அதைத்தான் எதிர்பார்த்தீங்கன்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். மற்றபடி வாங்கடா பேய்ங்களை ஒரு கை பார்க்குறேன்னு நேராக அதுங்க கண்ணை பார்த்து தைரியமா சொல்ற ஒரு லேடி பேயோட்டியை பார்க்கணும்னா இதை பாருங்க. ஒரு டீசென்டான வாட்ச் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படமசத்தோட சந்திக்கிறேன். நன்றி.